ஹலோ, என் பேர் தீபா ராணி. நான் பர்மாலேருந்து வந்திருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் த பெஸ்ட் கல்ச்சர் அம்பாசிடர் அவார்ட் கிடைச்சிச்சு. இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் கண்ட்ரிலையும் இந்த மாதிரி வேஃபல் ப்ரோக்ராம் அவார்ட்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எங்களோட ரூட்ஸ் இருக்கிற கண்ட்ரியில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அவார்ட் ஏன் கிடைச்சிச்சுன்னா, எங்களோட தமிழ் மொழியை இப்படி ப்ரொமோட் பண்ணாங்க, இவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்தாங்க, அந்த விஷயங்க பார்த்து தான் இந்த அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ரீசெண்டாக பர்மாவில் ஒரு தமிழ் சிடி பண்ணியிருக்கேன். ஐம் அன் ஆக்ட்ரஸ் இன் தட் சிடி. ஆக்சுவலி அந்த சிடியில் வந்து எங்களோட தமிழ் மொழியை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இருத்துட்டு சிடி பண்ணாங்க. அப்புறம் போஸ்டர்லையும் தமிழ் மொழியை போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பர்மா நேஷனல் சேனல்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சிடி வந்து ரொம்ப வைரலாகவும் போச்சு. அந்த சிடி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலை, ஆனால் தமிழ் மொழியை ஃபர்ஸ்ட் டைம் பர்மா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள எடுத்துட்டு வந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு பர்மா தமிழர்களுக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் தமிழ் பேசுறாங்க, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் மூலமா எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் மேடம்? ஆக்சுவலி பர்மாவில் நிறையா தமிழர்கள் இருப்பாங்க, நிறையா தமிழ் சங்கங்க இருப்பாங்க, கோயில்கள் இருப்பாங்க, அப்புறம் தமிழ் மொழியை நிறையா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்க பர்மாலயம் இருக்கும். ஆனால் அங்கே பர்மாலேருந்து நிறையா ஆளுங்க இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வேஃபல் அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்தா பர்மா தமிழர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஓகே. நீராறும் கடலுறுத்து நிலமறந்து கிளிலுழுகும் சீராரும் பதனமின திகவரத கண்டமிது தெக்கனமும் நதிச்சிருந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரிதனரும் திலகமுமே. தேங்க்யூ.